ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுவன் மிதுன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நான் பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டர், 200 கிராமில் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். அது நல்லா சுட தண்ணியை வச்சு அது மேலே அப்படியே வச்சு நான் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். 200 கிராமில் வந்து மைதா, 200 கிராமில் வந்து சர்க்கரை, 40 கிராமில் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1.5 ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் முட்டையெல்லாம் உடச்சி போட்டுக்கிறேன். நான் இதை வந்து விஸ்கில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் விஸ்கில் இல்லை, இந்த பீட்டருடைய ஒரு ஸ்டாண்டில் தான் பண்ணியிருக்கேன். பீட்டரையே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ஸ்பூனில் கூட பண்ணலாம். நான் அதை நல்லா அந்த சுகர் வந்து பவுடர் சுகர் நல்லா கரையணுன்றதுக்காக நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்கையும் சுகரையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எடுத்து இதை போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் நல்லா ஃபுல்லாக நான் வந்து ரெண்டுத்தையும் சர்க்கரை கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கரைஞ்சிரும். முட்டையும் கரைஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் டார்க் அமௌண்ட் சாக்லேட்டையும் நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன். இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து 200 கிராம் வந்து மைதா நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை வந்து நல்லா ஒரு சலடை வச்சு நம்ம ஜலிச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 40 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து ஃபில்டர்லேயும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான், ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்த பிறகு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை டின்னில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மிக்சிங் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இது ஜென்டலாக தான் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம நார்மலாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ரொம்ப இலகுன மாதிரியும் இல்லை, நார்மலாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். இதை பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் அந்த டின்னில் வந்து நான் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதை 2 டின்னில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதில் கொஞ்சமும் இன்னொரு டின்லேயும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், இது 2 டின்லேயும் போட்டு நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே சேம் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 35 மினிட்ஸில் இது எனக்கு பேக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு ஸ்கியர் எடுத்து ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி இந்த குட்டி டின்னையும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நான் பண்ணிவிட்டு நான் இப்போது இதில் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கேன், சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். சாக்லேட்ஸ் மேலே சும்மா அப்படியே தூவிக்கிட்டேன். அவ்வளோதான், நான் இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே 35 to 40 மினிட்ஸில் நான் எனக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு. நான் இதை வந்து இப்போ பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக வந்து நான் இந்த 1/2 kg எனக்கு வந்தது கரெக்டாக. இதில் வந்து நான் வந்து 9 பீஸ் போட்டேன். எனக்கு சூப்பரான ப்ரௌனி பக்காவாக கிடச்சிது. சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, இதே மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது ப்ரௌனி வேணும்னா நான் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கேட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகே, பாருங்கள் இந்த ப்ரௌனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.